கொசகசன்னு வந்துருக்காங்க தெய்வமே. இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? அப்படின்னா லவ் யூ அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற லவ் யூ டூ அண்ணா. லவ் யூ டூ. இப்படியாக நாய் பாஷையை நம்ம கற்றுக் கொடுத்த அவர்கள் மனுஷ பாஷையை பேச மறந்துட்டாங்க. இது வெறும் குறைக்கும் நாய், பார்க்கிங் டாக். மறந்த அவர்கள் சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் அவங்களுக்கு மனுஷ பாஷையை கற்றுக் கொடுத்துட்டாங்க. போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சதும் போதும், என் ப்ரொமோஷனுக்கு குறைச்சதும் போதும். நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சிக்கிறேன். அதில் 2 பேர் வந்து மன்னிப்பு போட்டிருக்காங்க. ஒன்றும் லவடா மன்னிக்கணும். இவன் நிச்சயமா நம்ம 2 பேத்துக்கும் வேட்டு வைக்க போறான். என்ன வேட்டு? டைனமைட். பாருங்க, அதே ஃப்ளோவில் படவா கோபி அவர்களும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்புறம் நம்ம அம்மு அக்காவா, அம்மு அவங்கள வந்து மன்னிப்பு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பேர்ல திரும்ப கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறடின்னு திமுங்களாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். மன்னிப்பு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் கண்டென்ட்டை வாரி வழங்கி இருக்கிறார்கள். பேசாம மூடிட்டு இருந்தா 3 நாள் நம்மளால மறந்துருப்பானுங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதுல இந்த மாமிக்களுடைய மாமாக்களுடைய கதல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வீடியோ வரிசையா வந்து ஒன்னு படவா கோபி. என்ன அசிங்கமா பாராட்டலாம் போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. அப்படியா? படவா கோபி அந்த நிகழ்ச்சியில பேசினாப்ல இல்ல, அந்த 11 மணிக்கு மேல நீங்க எதுக்கு தெருவுக்கு போறீங்க? நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. தெருப்பு நாய் நிக்கும் கிடைக்குன்னு தெரியும்ல, 11 மணிக்கு மேல போகாதீங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நல்ல விஷயமா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த 11 மணிக்கு மேல நீங்க எதுக்கு உள்ள போறீங்க, தெருவுல போறீங்க, அங்கதான் நாய் இருக்கும் கிடைக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே நாய்க்காக இவர் பேசுவது போன்று எனக்கு தெரியவில்லை, அந்த நாயே வந்து பேசுவது போன்று இருந்தது. இல்லைங்க, தனக்கான உரிமைக்காக அந்த நாயே வந்து பேசுவது போன்று எனக்கு தெரிந்தது. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. அண்ணே கொஞ்சம் ஏந்திரீங்க. ஏன் இல்லப்பா, அடியில வாளுகள் இருக்கான்னு பாக்கணும் அவருக்கு. எப்படி பிஸ்கட்லாம் கையில் எடுத்தா டீல நினைச்சு தப்பீங்களா, அல்லது அப்படி வாயில கழிச்சு அப்படி நேரடியாக தள்ளிடுவாங்க? நம்ம கேவலமானவங்க தான், அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்கடா, அதான் தாங்கிக்க முடியல. இந்த அக்கா அம்மு இருக்குல்ல, 3 நிமிஷம்ல 2 நிமிஷம் 44 செகண்டுக்கு அதோட மன்னிப்பு வீடியோ போட்டிருக்கு. அன்னைக்கவே முடியாது, துரத்தி அடி ஓடு, இன்னும் 10 பேர் கூட்டிட்டு போய் அடி. ஆனா அவங்கள்ட்ட மைக் வரும்பொழுது கரெக்டா பாயிண்ட்ஸா பேசுறாங்க. இவங்கள்ட்ட மைக் போகும்போது இன்னும் குழச்சிக்கிட்டு, ஏமா பேசுனா குழச்சிட்டு இருப்பியா நீ? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயும் தன் தலையில் மண்ணலி போட்டுக்கும். அந்த மாதிரி மண்ணலி போட்டு வச்சு வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. A few moments later. குழந்தைகளை கடிக்குதுன்னு சொல்றீங்க, எத்தனை குழந்தைகளை கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி குழந்தைகளை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வந்து வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன். அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? மரியாதை நான் சொல்லிட்டேன், என்ன வேற மாதிரி ஆக்குற. சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? மைக்கா பண்ற எதுக்கு? நானும் எனக்கு அந்த கேள்வி வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான், நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடுவேன். ஜனங்கள் வந்து நம்ம நாட்டு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஒரு ஜெர்மன் நாய்க்கு எப்படி வருது, அதுக்கு அங்கேயே ஒரு குற்றம் நடந்துதான் இவங்க வாங்கி வைக்கிறாங்க. அதை ஏய் சாம்பு மவுண்ட நர்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு நாய் டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா.
ரொம்ப பெருமையா இருக்கு. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. அது 1-2 பேர் அல்ல. இதை இந்த அலட்சிய போக்கோட நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. உங்க அம்மா திருநாய் கடிச்சிருச்சா? கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்டேட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக்ல ஒரு அங்கிள் இறந்தாரு. ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும், மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து அளிக்கிறீங்க? வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க டாக்டர். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார். அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு. அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. இந்த பாருங்க மேடம், நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துண்டா இது தெரியும். இந்த வலி தெரியும். இந்த வலி உங்களுக்கு தெரியல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நடக்கணும். போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒரு நாய் கச்சா பரவாயில்லைங்க. சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே உங்களுக்கு. இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். அப்புறம் என்ன நீங்க வந்த ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். அல்லது இருக்குதே, எதை சொல்றது சார், குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. எதுக்கு நாயை வளர்க்குறீங்க வீட்ல? ஒண்ணுதான் நாய் இருக்கணும், நாய் இருக்கணும்டா இந்த வீட்ல. பேக் அனிமல்ஸா பிஹேவ் பண்ணு சார். கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. வருது. ஐயோ முட்டுக்கட்டு. இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? கடியில இருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா படுது. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல நீங்க ஒண்ணும் புரிஞ்சா, நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டார். இல்ல ஹேட்டர் இல்ல அது ரொம்ப எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேக்குறாப்ல. சிக்கலை சரி பண்ணணும்னா நம்ம அவங்கள என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கா வழி நடத்துறது. இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? எங்களை எல்லாம் துணியா காணான்னு ஓட விட்டா தானங்க நீங்க உங்களுக்கு அது பூஸ்ட் ஆகும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன் பைத்தியம் பிடிச்ச நாயே. அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய், அதான் சொல்றேன்லடா. என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப வாயில்லா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி. எங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா நான் எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.